குட் டே. இன்றைக்கி வைரலாக நிறைய வீடியோக்கள் இப்போ ஆஃப்லைட் பார்க்குறோம். எதை பற்றினா பெரியவங்க அவங்களுடைய காலேஜ் ரீயூனியன், 40 வருஷம் முன்னாடி உங்கள் ஸ்கூல் ரீயூனியன், இந்த மாதிரியான ரீயூனியன் பற்றி நிறைய வைரல் வீடியோஸ்லாம் வந்துட்டுருக்கு. ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா இந்த ரீயூனியன்ஸுக்கு பெரியவங்க எல்டர்ஸ் மேலே ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, ஒரு லிட்டில் பிட் ஆஃப் நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸும் இருக்குது. அந்த பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எமோஷனல் ரீகனெக்ஷன். இவன் எமோஷ்னலி இமீடியட்டாக அன்இன்ஹிபிட்டடாக, அதாவது நம்ம ஒரு புதுசாக ஒருத்தரை பார்க்குறோன்னா நமக்கு ஒரு இன்ஹிபிஷன் இருக்கும், பேசலாமா வேணாமா இவங்க, அந்த இன்ஹிபிஷன்லாம் எதுவுமே இல்லாமல் நம்ம அப்படியே நம்ம சிறு வயதுக்கு அப்படியே டிரான்ஸ்போர்ட் ஆகி அந்த அன்இன்ஹிபிட்டடாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேச ஆரம்பிப்போம். தெர் இஸ் இம்மீடியட் இமோஷனல் ரீகனெக்ஷன். ஸோ நம்ம படித்த ஸ்கூலை பற்றி, அந்த படித்த ஊரை பற்றி இதெல்லாம் பேசும்போது இட் கிரியேட்ஸ் a lot of happiness in the mind of all our elders. So the emotional reconnection is one of the most positive influences of this college and school reunions among the elders. ரெண்டாவது மென்டல் ஸ்டிமுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் எந்த ஆக்டிவிட்டியில் எங்கேஜாக இருந்தாலும் சாதாரணமாகவே நாமளே ஒரு விளையாட்டு விளையாடின, ஒரு கிராஸ் வேர்டு போட்டால், இல்லை ஒரு பாட்டு கேட்டால், there is a sort of mental stimulation. Reunions have an influence so that it gives you enhanced mental stimulation among the elderly. So it gives a very positive effect among the elderly through enhanced mental stimulation. When they meet their friends after so long years, their college mates or school mates, they tend to validate their achievements in life. They tend to validate their life itself. நாம் இவ்வளோ நாள் வாழ்ந்திருக்கோம், இவ்வளோ நாளில் இவ்வளோ செஞ்சுருக்கோம், இவ்வளோ சாதிச்சிருக்கோம் அப்படிங்கிற அந்த வேலிடேஷன் அவங்களுக்கு கிடைக்கிது. அதனால ஒரு ப்ரைடு, ஒரு பெருமையும் அவங்களுக்கு கிடைக்கிது. இதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவான இன்ஃப்ளூயன்சஸ் ஆஃப் திஸ் காலேஜ் அண்ட் ஸ்கூல் ரீயூனியன்ஸ். இதனால் நிறைய ஒரு சோஷியல் பாண்டிங் வருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் 2 மாதம் முன்னாடியிலேருந்து பிளான் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த ஸ்கூல் ரீயூனியன், காலேஜ் ரீயூனியனுக்கு டிக்கெட் புக் பண்ணுறதுலேருந்து, எப்போ கூட யார் வராங்க, போகிறது வர்றது, இது எல்லாமே ஒரு பெரிய ஆக்டிவிட்டி. அது மாத்திரம் இல்லை, அது முடிஞ்ச பிறகு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் பர்மனெண்ட்டாக காலங்காலத்தில் குட் மார்னிங் சொல்கிறதுலேருந்து பயங்கர சின்ன பிள்ளை மாதிரி எங்கேஜ் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதெல்லாம் வெரி பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்சஸ் ஆஃப் திஸ் ஸ்கூல் அண்ட் காலேஜ் ரீயூனியன்ஸ் அமங் த எல்டர்லி. நான் எப்போதுமே சொன்ன மாதிரி எவ்வளோதான் நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தாலும் ஒரு சில நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்சஸ் இருக்கும். அதை நம்ம கிராஸ் பண்ணி தான் போய் ஆகணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க when they meet a lot of people, அவங்களோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு சில சமயத்தில் அந்த பழைய ஃப்ரெண்ட்ஸில் ஒரு சில பேர் இல்லாமல் போயிருக்கலாம். அப்போ இல்லை நம்ம அந்த வயசாயிடுச்சுங்கிற அந்த ஒரு ஃபீலிங் வரலாம். இதெல்லாம் சின்ன விஷயங்கள். இந்த நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாம் தாண்டி ஸ்கூல் ரீயூனியன்ஸ் அண்ட் ஸ்கூல் காலேஜ் ரீயூனியன்ஸுடைய பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் அந்த எல்டர்லி ரொம்பவே ஜாஸ்தி. அண்ட் ஐ விஷ் இந்த மாதிரி எல்லா பேட்சஸும், பழைய பேட்சஸ்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணணும், ஸ்கூல் ரீயூனியன்ஸ்லாம் நிறைய நடக்கணும். அந்த எல்டர்லி ஹேவ் டு பி வெரி ஹாப்பி.